சின்ன வயசுலேருந்து அப்பா சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா படிக்கணும், நாளைக்கு நல்லா படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து 4 காசு எனக்கு சம்பாரித்து கொடுப்பேன்லாம் நான் உன்னை படிக்க சொல்லலை, அதுக்காக படிக்க வைக்கல. நீ படிச்சனா நாளைக்கு அதுவே உனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். என்ன நானே இல்லைனாலும் நீ யாரையுமே எதிர்பார்த்து இல்லாமல் உன் லைஃப்பில் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம்னு தான் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளாத்துக்கு வரும்போது கூட பொண்ணை படிக்க வச்சிருக்கேன், வேலைக்கு அனுப்புங்க, அவளுக்கு விருப்பம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி யாருக்கிட்டா சொல்லுவாங்க, நகைக்கணுன்ட்டு காசு பணம்லாம் சேர்த்து வச்சுனான்னு தெரியல, என் பொண்ணை நல்லா படிக்க வச்சிருக்கேன்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அதோடைய வேல்யூ எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற உமனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக படித்த படிப்பை வீணாக்காமல் எதனா ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ணுங்கள். அது கொடுக்குற தைரியம் வந்து வேறு எதனாலுமே யாராலுமே கொடுக்க முடியாது. படிப்பு தான் ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட். அது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சிறுகிற கடையில் பண்ணி சோயா ஃப்ரை பண்ணிட்டேன், சப்ஜா சீட் போட்டு லெமன் ஜூஸ் வித் சால்ட் போட்டு கொடுத்துட்டேன், மாம்பழம் வந்து ஸ்நாக்ஸ் போட்டு அமிதேஷ்மே சோயா ஃப்ரை பண்ணி அதுவே ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு. உங்களுக்கு இது ரியலாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா